காலங்காத்தால 1008 பிரச்சனை வருது. எந்த பிராண்ட் நம்பர்னு ஒண்ணுமே தெரியல. ஏன் என் பிசினஸ் மட்டும் இப்படி நடக்குது? முருகா, ஏதோ ஒரு நல்ல வழி காட்டணும். இன்னையாச்சும் ஒரு நல்ல பிராண்டை நான் சூஸ் பண்ணணும். எனக்கு ஏதாவது வழி கொடு முருகா. அப்படின்னு ஹைவேஸ்ல போகும்போது தான் ஒரு கம்பெனியோட பிராண்ட் பார்த்தேன். அதான் ரித்விக் பைப்ஸ். உடனே என் ஃபோன் எடுத்து நம்பரை நோட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு பேக்கரியில் நிப்பாட்டிட்டு அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம ரித்விக் பைப்ஸ் கால் அடிச்சிட்டேன். கால் பண்ணி என்னோட ப்ராப்ளம்ஸ் அண்டு எங்கள் கஸ்டமரோட நீட் என்னென்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நான் பைப்ஸ் நிறையா ஆர்டர் பண்ணி எல்லாமே எனக்கு பிரேக் ஆகி லாஸில் தான் வந்து நின்றுதுன்னு எல்லாமே சொல்லிட்டேன். அவங்களும் எல்லாமே பொறுமையாக கேட்டு ஈவினிங் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பர்சன் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் லஞ்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஸ்டாக்ஸ் கரெக்டாக வந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு லிஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு பர்சன் வந்தாங்க. ஹாய் சார், நாங்கள் ரித்விக் பைப்ஸோட மார்க்கெட்டிங் டீம் சொன்னாங்க. ஸோ மார்னிங் உங்களோட ரெக்கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் டீட்டெயிலாக கூட சொல்லிட்டு போகலான்ட்டு கையோட ஃபார்மும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் என் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு சைன் போட்டுட்டேன். அவங்க நாளைக்கு சார் நாங்கள் பைப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கையோட உங்கள் முன்னாடி டெமோ காட்டுவோன்னு சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு லிட்ரலி நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் நவ் ரித்விக் பைப்ஸ் இஸ் அவைலபிள் இன் அவர் ஷாப்.